हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம் விஷாரத் பூர்வார்த்தில் நியூ சிலபஸில் இருக்கிற சஞ்சித்தீகரன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்னான சத்ரஞ்ச் கே கிலாடி இதில் உள்ள சஞ்சித்தீகரன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 10 மார்க்ஸு. இதை இங்கிலீஷில் வந்து ப்ரீஸி ரைட்டிங்னு சொல்லுவாங்க. अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकॉन दबा कीजिए. இது செகண்ட் பேப்பரில் 5th ரோமனாக வரும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம சுருக்கணும். இப்போ இந்த பேராகிராஃபை பார்க்கலாம். தோனோன் சத்ரஞ்ச் ஃபிர் ஜோ கேல்னே பைட்டே. இருவரும் சதுரங்கம் விளையாட உட்கார்கிறார்கள். தோ தீன் பஜ்கையே, 3 மணி ஆகிவிடுகிறது. அபிகி மிர்ஜாஜி கி பாஜி கம்சோர் தி. இப்போ வந்து மிர்ஜா சாகப்போட ஆட்டம் வந்து பலவீனமாக இருக்குது. சார்கா கஜர் பஜ்ஹி ரஹாத்தா. 4 மணி ஒலித்தவுடன் ஃபௌஜிக்கு வாபஸ் கி ஆகட் மிலி. இராணுவம் திரும்பி வரும் சத்தம் கேட்கிறது. நவாப் வாசித் அலி பகட்லியே கயேத்தே. அந்த ஊர் ராஜாவான நவாப் வாசித் அலி வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறார். और सेना उन्हें किसी अज्ञात स्थान को लिए जा रही थी. இராணுவப்படை வந்து உன்ஹேன் அவரை ஒரு கண்காணாத இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. ஷகர்மேன் கோயி ஹல்சல் தி. ஒரு ராஜா கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் அந்த நகரத்தில் வந்து எந்தவித சலசலப்பும் இல்லை. மார்க்காட் வெட்டுக்குத்துமே நடக்கலை. ஏக் பூந்திபி கூன் நகின் கிராத்தா. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தவில்லை. ஏன்னா யாருமே அங்கே கண்டுக்கவே இல்லை. ராஜாவை கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்களேன்னு யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆஜித்தக் இன்று வரை கிசி சுவாதீன சுதந்திர கிசி சுவாதீன் தேஷ்கே ராஜாக்கி பராஜய. ஒரு நாட்டோட ராஜாவோட தோல்வி வந்து இவ்வளவு சாந்திசே அமைதியா. இஸ்தர கூன் படே பினா ந குயி ஹோகி. ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் கூட பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு நாட்டு ராஜாவை கைது பண்ணாங்கன்னா அங்கே பெரிய போராட்டமே நடக்கும். ஆனால் அந்த ஊரில் எதுவுமே நடக்கலை. ஏ வக அகிம்சா நேத்தி. இது ஒன்றும் அகிம்சை கிடையாது. ஜிஸ் பர் தேவகன் பிரசன்ன ஹோத்தேகன். தேவர்கள்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையும் அகிம்சை இது கிடையாது. ஏ வகு காயர் பண்டா. இது சுத்த கோழைத்தனம். ஜிஸ் பர் படே படே காயர் பி ஆன்சு பகாத்தேகன். பெரிய கோழைங்க கூட இதை பார்த்து கண்ணீர் வடிப்பாங்க. அவ்வளவு கோழைத்தனமாக இருந்தது லக்னவு. அவதிக்கே விஷால் தேஸ்கா நவாப் பந்தி பனா. ஒரு சுதந்திர நாட்டு ராஜா வந்து கைது பண்ணி சலா ஜாத்தாத்தா அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் லக்னவ் ஐசாகி நீந்து மீன் மஸ்துதா. ஆனால் லக்னவ் நகரமே தூக்கத்தில் மூழ்கி கிடந்தது. வக ராஜநீதிக் அத்தக பத்தன்கி சரம் சீமாத்தி. இதுவே அரசியலின் குருட்டுத்தன்மையின் உச்சக்கட்ட எல்லை அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த பேராகிராஃபை நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை சுருக்கணும். அதாவது எந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்தாலும் அதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள தேவையான வேர்ட்ஸை மட்டும் எடுத்து சுருக்கணும். அதுதான் சஞ்சித்தீகரன் ப்ரீஸி ரைட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ அதை சுருக்கலாம். இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். ஹெட்டிங்க்கு மார்க் உண்டு. நான் இங்கே வந்து ராஜாக்கி சாந்தி பூர்ண பராஜய அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். மிர்ஜா और மீர் फिर से சத்ரஞ்ச் கேல்னே பைட்டே हैं. மிர்ஜா சாகப்பும் மீர் சாகப்பும் திரும்பவும் சத்ரஞ்சு அதாவது சதுரங்கம் விளையாட உட்காடுறாங்க. அவர் ஊன்கேன் சமயக்கா பான் நகின் ரகத்தா. நேரம் போகிறத கூட மறந்துடுறாங்க. இசி தௌரான் கபர் மில்தி ஹைக்கி. அப்போ ஒரு செய்தி கிடைக்கிது. நவாப் வாசித் அலி ஷாக்கோ பகட் லியா கயா ஹை. அதாவது அந்த ஊர் ராஜாவான நவாப் அலி ஷா வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறார். அவர் சேனா உன்கேன் அக்யாத் ஸ்தான் பர் லே ஜா ரஹி ஹை. இராணுவ அரசாங்கம் வந்து இராணுவம் வந்து இது ஆங்கிலேய இராணுவம் வந்து அவரை கண்காணாத இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஏ பராஜய அத்தியந்த சாந்தி சே ஹுயி ந கோயி சங்கர்ஸ் ந கூன் ந விரோத். இந்த மாதிரி ஒரு அமைதியான தோல்வியை, எந்தவித போராட்டமும் இல்லை, ந கூன் எந்தவித ரத்தமும் இல்லை, ந விரோத் எந்தவித எதிர்ப்பும் இல்லாத தோல்வியை யாருமே பார்த்துருக்க முடியாது. அவதுக்கா நவாப் பந்தி பன்கையா. சுதந்திர நாட்டு ராஜா வந்து ஒரு சிறைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் யாருமே அதை கண்டுக்கலை. லக்னவ் நகரமே அதை கண்டுக்காமல் அமைதியாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஷார்ட் பண்ணணும். நம்ம அந்த அதுக்குள்ளாரையே இருக்கோம். அதை நல்லா படித்தாலே அதையே வச்சு ஷார்ட் பண்ணிடலாம். லேக்கின் ஆனால் லக்னவ் கஹ்ரி நீந்துமே டுப்பாரஹா. ராஜாவை கைது பண்ணிட்டு போகிறாங்க. லக்னவ் நகரமே கண்டுக்காமல் ஆழ்ந்த தூக்கத்தில் கிடக்கு.
ஏ கட்னா இந்த நிகழ்வானது கேவல் ஹார் தோல்வி மட்டுமில்லை, பல்கி ராஜநீதி காயர்த்தா அவர் அதாவது அரசியலின் கோழைத்தனம் மற்றும் பத்தன்கா பிரதிக்தி அரசியலின் சீரழிவின் சின்னமாகும் சொல்லி நம்ம முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் சஞ்சிப்தி கே பெகலே குல் சப்த நம்ம சுருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சொற்கள் இருந்ததுன்னு அந்த கொடுத்துருக்காங்கள கொஸ்டின் அதில் வந்து 120 அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதை தோராயமாக நம்மளுக்கே தெரியும் 120 வேர்ட்ஸ் இருக்கும், 130 150ன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி வேர்ட்ஸை போட்டுக்கணும். அப்புறம் சஞ்சீப்தி கே பாத் குல் சப்த அதை சுருக்கினதுக்கப்புறம் எவ்வளவு மொத்தம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்போ சுருக்கினோம்ல அதை கவுண்ட் பண்ணி போடணும். அது 70ன்னு போடணும். இவ்வளோ தான் சஞ்சீப்தி கன்னட். ரொம்ப ஈஸி. இது வந்தால் விட்டுறாதீங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கோ பகுத் பகுத் தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.